விக்னேஷ் விவசாயிங்க. இன்றைக்கி நான் என் பையங்க, மாப்பிள்ளைக்கு 3 பேருங்க, என் தம்பி வடிவேலு மாமாங்க, எல்லாம் கோபியில் இருக்கிற நியூகாலாண்ட் ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்குறேங்க. இன்றைக்கி 55 பத்துங்க டிராக்டர் வந்து இன்றைக்கி டெலிவரிங்க. அதனால் கோபிக்கு போயிட்டுருக்குறேன். இப்போ கோபிக்கு வந்தாச்சுங்க, நியூகாலாண்ட் ஷோரூமுக்குங்க. நம்ம வடிவேலு மாமா வந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம தம்பி, மாப்பிள்ளைக்கு எல்லாம் பைக்கில் வந்துட்டாங்க. இங்கே ஒரு வண்டி நிற்கிதுங்க, 2 வண்டி டெலிவரிங்க. இது 55 பத்தில் 4 வீல் டிரைவுங்க, இது 55 பத்தில் 2 வீல் டிரைவுங்க. இதுதாங்க, இந்த வண்டி தான் நம்மளுக்கு இன்றைக்கி டெலிவரிங்க. இன்னும் 1/2 மணி நேரம் டெலிவரிக்கு இருக்குது அப்படின்னு நானும் அப்படியே வீடியோ எடுத்துருக்குறேங்க. இந்த சைடு நம்ம குண மாப்பிள்ளை உட்காந்துங்க, மாப்பிள்ளை வந்து மூஞ்சியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு நம்ம இளங்கோ மாப்பிள்ளையும் மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு நம்ம சதீஷ் மாப்பிள்ளையும் மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு நம்ம பையன் வந்து செல்லை நோண்டிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம வடிவேலு மாமா ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஓனர் வந்துடுவாங்க, இன்னும் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஓனர் வந்தாச்சுங்க. அவர் வந்துங்க பூஜையெல்லாம் போட்டுருக்குறாங்க. எல்லாம் கற்பூரம் சந்தன குச்சியெல்லாம் வச்சுங்க, கனியெல்லாம் வச்சுங்க. நானும் அப்படியே சாமி கும்பிட்டுருக்குறேன். நானும் மாப்பிள்ளை, என் பையங்க, மாப்பிள்ளைங்க, என் தம்பிங்க எல்லாங்க. இந்த வண்டி போகிற இடத்துலைங்க நல்லா விவசாயிகளுக்கு வந்துங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா ஓட்டி தரணுங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்படிதாங்க, நல்லா வெள்ளாமையெல்லாம் விளைஞ்சுங்க, மழை எல்லாம் பேஞ்சுங்க, எந்த வறட்சி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டுங்க. நானும் கீயை வாங்கிட்டுங்க உன்னை எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியதானே. ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தால் தாங்க நம்ம நாளைக்கு டிராக்டர் ஓட்டி நல்லபடியாக இருக்க முடியுங்க. அப்படின்னு சொல்லிட்டுங்க நான், மாப்பிள்ளை, என் பையங்க வண்டி எடுத்து பிடிச்சிட்டுங்க. வண்டியில் ஏறும்போது பழனி படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்குதுங்க. வண்டியில் ஏறி உட்காந்தா குதிரையில் யானையில் உட்கார மாதிரி இருக்குதுங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்குதுங்க. அப்படின்னு எடுத்துட்டுங்க அப்படியே வண்டியை எடுத்து சர சரன்னு போயிட்டு இருக்கிறேங்க.